ஹாய் நண்பா, தி கோட் திரைப்படத்தில் இருந்த தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அதாவது தி கோட் திரைப்படத்தில் தளபதி விஜய் சாருக்கான பணிகள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ என்ன வேலைகள் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரோட அடுத்த பிளான் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்தோட டப்பிங் பண்ணிய தளபதி விஜய் சார் 50% முடித்து விட்டதாக கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சில வாரங்களுக்கு முன்னாடி தனக்கு சம்பந்தப்பட்ட கிராபிக்ஸ் பணிகளை பார்ப்பதற்காக அமெரிக்கா வந்து போயிருந்தாங்க. அதற்கான புகைப்படமும் இணையதளத்தில் வந்து லீக் ஆகியிருந்தது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தளபதி விஜய் சார் நேற்று இரவு சென்னை வந்து திரும்பியிருக்காங்க. அதாவது தனக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிராபிக்ஸ் பணிகளும் நிறைவடைந்து விட்ட காரணத்தினாலதான் தளபதி விஜய் சார் சென்னைக்கு வந்து திரும்பியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு தி கோட் திரைப்படத்தோட டப்பிங் பணிகளை தளபதி விஜய் சார் தொடங்க போகிறாங்க. ஆல்ரெடி 50% டப்பிங் பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது மீதமுள்ள 50% டப்பிங் பணிகளை தளபதி விஜய் சார் இன்னும் ஒரு சில நாட்களை தொடங்க போகிறாங்க. அதன் பிறகு தளபதி விஜய் சாருக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும். இதனைத் தொடர்ந்து தளபதி 69வது திரைப்படத்திற்கான முதற்கட்ட பணிகளை தளபதி விஜய் சார் தொடங்க போகிறாங்க. இந்த ஒரு படம் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ரச்சுனோஸ் தான் இந்த ஒரு படத்தை இயக்க போகிறதும் உறுதியாக இருக்கு. ஸோ ஓகேன்பா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேன்பா, நீங்கள் சொல்லுங்க, தி கோட் திரைப்படத்தில் தளபதி விஜய் சாருக்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது. மீதம் டப்பிங் பணிகள் மட்டும்தான் வந்து இருக்கு. தளபதி 69வது திரைப்படத்தை யார் இயக்க நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.